எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது ஒரு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ண வீடியோ. நான் சொல்கிறேன் என்ன இதுன்னு, ஒரே நிமிஷம் இருங்க, வண்டி வரல. ஸோ ஆக்சுவலி இந்த ரோடு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி நம்ம கேத்தி தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ கேத்திலேருந்து நம்ம குந்தா போகிற வழி இது ஆக்சுவலி. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஸோ ஒரு ஃபால்ஸ், குந்தா கிட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் குளிக்க போகிறோம். நீங்கள் குளிக்கிறது தான் நார்மல் இடத்துல குளிக்கிறது வேறு, ஊட்டியில் குளிக்கிறோம் நினச்சி பாருங்கள். ஊட்டி ஃபால்ஸில் குளிக்கிறோம். தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா? ஸோ ஊட்டி ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஐடியாவே இல்லை, பட் பார்த்தீங்கன்னா என் பெரியம்மா பையன் தான் சொன்னான், இந்த மாதிரி குந்தா கிட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே குளிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னா. ஸோ நம்மளும் நான் ஆக்சுவலி ஊட்டிக்கு வந்து ஒரு 4-5 டேஸ் ஆச்சு. ஸோ நானும் அங்கே முன்னாடியே சொல்லிட்டான் இந்த மாதிரி போகலான்னு. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போகணும் எனக்கு ஊட்டியில் குளிக்கிறோன்னு நான் நினச்சி பாருங்கள், ஊட்டி ஃபால்ஸில். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தண்ணி நினச்சி பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு இருக்கும்ண்ணா, சரியான எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ இப்போ நேரம் அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வருது, பிரச்சனை இல்லை, சட்டுன்னு போயிடலாம். ஸோ எங்கள் பெருசாக டிராஃபிக்கில் எங்கள் ஊட்டிலே இருக்காது. அது இல்லாமல் இந்த ரோட்டில் பெருசாக டிராஃபிக் இருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி நான் குளிக்கிறத காட்டுவேனா காட்ட மாட்டேன்னா தெரில. ஏன்னா நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், ஃபோன் நம்ம எப்படி இருந்தாலும் ஃபால்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. தெரியாமல் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், போச்சு ஃபோனு. ஸோ நான் கண்டிப்பாக GoPro தான் எடுத்துகிட்டு போவேன். GoPro தண்ணிக்குள்ளே இறக்குவேனா எனக்கு தெரில. ஏன்னா நான் எந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி GoPro 9 தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வந்து ஆக்சுவலி GoPro 9 நான் இது வரைக்கும் தண்ணியில் கழுவுறது கூட கிடையாது. லைட்டாக துணி வச்சு தான் தொடச்சிருக்கேன், பட் தண்ணியில் ஃபுல்லாக இறக்கணுமா. ஆக்சுவலி இந்த GoPro 9 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப், கேஸ் இல்லாமலே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ தண்ணியில் தாராளமாக இறக்கலாம். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, ஐயோ எதோ ஆயிரம் போதும். ஸோ அந்த பயம்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இல்லை நான் என்னோடய முடிவை மாற்றிக்கிறேன். ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அண்டர் வாட்டர் ஷாட்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் வந்து வண்டி முந்திரும். ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பார்க்க மறந்துடாதீங்க கடைசி வரைக்கும். என்ன ஒரு சின்ன பயம் பார்த்தீங்கன்னா, GoProக்கு எதாவது ஆயிருமோ, ஸோ ஒர்க் ஆகாமல் போயிருமோங்கிற ஒரு சின்ன பயம்தான். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரண்ட் டிஸ்பிளேலாம் லைட்டாக மிஸ்ட்லாம் ஃபார்மே இருக்குது, எனக்கு அதுக்கே ரொம்ப பயந்துட்டேன். ஸோ ஆனால் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அண்டர் வாட்டர் ஷாட்லாம் காட்டுறேன். ஏன்னா எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, படலாம் வருது திடீர்னு. ஸோ பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் அண்டர் வாட்டர் ஷாட்லாம் காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நான் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஜங்ஷன் என்ன ஏது எப்படின்னு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறம் vlog பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து கை காட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே ஒரு அழகான வியூ இருக்கும், காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா அப்படியே சின்ன கிராமம்லாம் தெரியுது பாருங்க. ஸோ இதே ரூட் தான் அந்த கிண்ணக்குறை, உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள் கிண்ணக்குறை. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேரளா பார்டர், ஊட்டிலேருந்து கேரளா பார்டர் ஃபுல்லாக தெரியும், அழகான இடம். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள். ஸோ ஆனால் ரொம்ப அழகான இடம், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த வில்லேஜுக்கு போகிறோன்னா, ஸோ அந்த முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பாருங்கள். எந்த வில்லேஜுக்கு போகிறோன்னா அந்த வில்லேஜ் பேர் வந்து முக்கிமலை. ஸோ அந்த வில்லேஜ் பேர் முக்கிமலை. ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குந்தாலேன்னு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க. குந்தாலேன்னு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அந்த முக்கிமலைங்கிற வில்லேஜ். ரொம்ப அழகான வில்லேஜ். அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வீடெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த வில்லேஜ்லன்னு நீங்கள் அந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அந்த இதுவும் ஷார்ட்ஸ் அந்த வில்லேஜ் போவேன் எப்படி இருந்தாலும். ஸோ அந்த வில்லேஜ் போகும்போது அந்த வில்லேஜ்லன்னு வியூ எப்படி இருக்குது என்ன இதுன்னு எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ டாப் டு பாட்டம் அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, ஃபால்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குந்தா டேம் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 2 மலைக்கு இடையில் தெரியுதா அந்த டேம்? ஸோ தெரியுதா? ரைட்டு தண்ணியே இல்லை. எப்படி ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஸோ எப்படி ஃபால்ஸில் தண்ணி வருங்கன்னு நான் எப்படி சொன்னான்? நீங்கள் வேறு வாங்க பார்த்துக்கலாம் வேறேன்னு சொன்னேன். எனக்கு அதே டவுட்டாக இருக்குது, வாங்க பார்த்துக்கலான்னா தண்ணி இல்லை, சும்மா கூப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன். குளிக்க முடியுமா சந்தேகமாக இருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஃபால்ஸ் நீங்கள் ஏற்கனவே முன்னாடி போயிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. அது குட்டி ஃபால்ஸா, அங்கே ஃபால்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் சும்மா சொல்கிறானா என்ன ஏதுன்னு தெரில. பட் நான் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ போவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு 7-8 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது இந்த வழியில். ஸோ எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல. ஸோ 7-8 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப அழகான இடம். ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போனா ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும். அதான் சொன்னேன். எப்போனா அந்த போகிற வழி கூட உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போது சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஈவினிங் டைமில் ஏன்னா குந்தா சைடு எப்பவுமே ரொம்ப ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா என் தம்பி சொன்னான் நேற்றுனா ப்ரோ ஐ மீன் ஆனால் ரொம்ப மிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இன்றைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வரீங்களா, உங்களுக்கு விட்டுட்டு போட்டான்னு வேறு கேட்டான். அதான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு டேம் வியூ இருக்கும், அது மட்டும் லைட்டாக காமிக்கிறேன். பட் நிப்பாட்ட முடியாது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் அதுங்க வியூ தெரியல. அது ஒரே நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க. நான் வேணால் ரைட்டு தெரியுது உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கேமராவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிப்பாட்டலாமா நம்ம ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா 2-3 வாட்டி ஃபோன் பண்ணுறேன், நான் அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. விட்டுட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் காமிக்க முடியாமல் போயிடும். சரி வேணாம் கிளம்பிடலாம். ஏற்கனவே 2-3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டார், நான் வேறு அட்டன் வேறு பண்ணேன், ஏன்னா பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அட்டன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி அப்படியே இப்படி அந்த சைட்லேருந்து வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு வந்து தண்ணி ஒரு 3 பெரிய பெரிய சிமெண்ட் பைப்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அது நீங்கள் பார்க்காட்டியும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். ஸோ அது வழியாக இந்த டேமுக்கு தண்ணி வருது, அது இல்லாமல் ஃபால்ஸ் வழியாகவும் வருது. அது என்ன ஏது எப்படி எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தோட பேர் குந்தா தான். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பாலம் இருக்கும். ஸோ அந்த பாலத்துலேருந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அது இல்லாமல் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருதா இல்லையானு கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாலம் சொன்னல, ஸோ ஒரு நிமிஷம், அது இந்த பாலம் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வால்ஸ்லேருந்து இந்த பக்கம் வருது. ஸோ இந்த பக்கமாக ஸோ இதான் ரூட்டு. ஸோ இது வழியாக அப்படியே டேமுக்கு போகுது. பட் நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு அந்த அழகான வியூ, அந்த சொன்ன வில்லேஜ், அந்த முக்கியமான வில்லேஜ்னா அழகான வியூ. அதுக்கப்புறம் அந்த பைப் நான் என்ன எது எப்படின்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான வில்லேஜ் வந்தாச்சு. ஸோ அந்த மேலே கீழே ஃபுல்லாக வீடுங்க தான். ஸோ இந்த வியூ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா? ஸோ அப்படியே முன்னாடி போவோம். அவன் வெளியில் வெயிட் பண்ணுறானா எனக்கு தெரியல, இருப்பானான்னு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போக போகிறோம். ஸோ காணோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜோட பார்க்கிங் உள்ளே தான் இருக்குது. ஸோ வண்டி நிப்பாட்டிட்டு பிளான் எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு ஷட்டர் இருக்குது. ஸோ வண்டி பத்திரமா நிப்பாட்டிட்டோம். ஸோ நாங்கள் நடந்து போகிற வழி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரோடு கிட்டே இருக்குது. நான் பைக் மேலே நிப்பாட்டிட்டேன். ஸோ இப்போ ஹெல்மெட் போடாதனால என்னால் இந்த வழி என்ன இது எப்படின்னு சொல்ல முடியல. ஸோ ஆக்சுவலி நம்ம ரிட்டன் போக தெரியுமா, வீட்டுக்கு போகும்போது இது எந்த வழி எப்படி போகணும் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இவனுக்கிட்ட கேட்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நடக்கணுமா அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அப்படியே ட்ரெக்கிங் பண்ணுவோம். இவன் சொல்கிறபடி பார்த்தா ஃபால்ஸ் செம்மையாக இருக்குமோ, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். பார்ப்போம். ஸோ ஒத்தடி பாதை. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் தான், தெரியுது உங்களுக்கு, சுற்றி ஃபுல்லாக தோட்டம் தான். ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வழி இருக்குது நடந்து போகிறதுக்கு ஃபால்ஸுக்கு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே போய் கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா குந்தா டேமுக்கு தான் போதாம்மா கேட்டேன். ஸோ அது குந்தா டேமுக்கு தான் போகுது. ஸோ பாருங்கள், ஃபால்ஸே இல்லை, எங்கே கூட்டிகிட்டு போகிறானுங்க என்னைய தெரிய மாட்டேங்குது. ப்ராங்க் எதாவது பண்ணுறானுங்களா? ஐயோ இல்லை, முன்னாடி இருக்கிற பையன் துணிலாம் வச்சுருக்கான். ஸோ அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது குடிக்க தான் போகிறோம் அப்படின்னு. ஸோ ஊட்டி தண்ணியில் குளிக்க போகிறேன், நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபால்ஸுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதா? செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் கசின் இவன் தான் மறைக்கிறான் பாருங்கள், மூசி தெரியக்கூடாதுன்னு. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, வர்த்து ஃபால்ஸு சவுண்டு, அந்த சத்தம் பரவாயில்ல, வர்த்து. குளிக்கும் போது தான் தெரியும் குளிருமா நடக்குமா. ஆனால் லைட்டாக வெயில் அடிக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஆச்சு 2:30 ஆச்சு. பார்ப்போம். ஆக்சுவலி 2 o'clock அந்த ரேஞ்ச் ஆகுது. டைம் பார்க்காம சொல்கிறது. ஆக்சுவலி இன்னும் சாப்பிட்ல, குளித்து முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வியூ, ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. லைட்டாக ஓவராக தான் போவோம். ஒரே நிமிஷம், எங்கே ஒரே புதராக இருக்குது. வந்தாச்சு.
இல்லை நீ எங்கடா காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறானு. ஒரே நிமிஷம். ஒரு கையில் கேமரா இருக்கா, ஸோ ப்ராப்பராக இறங்க முடியல. ஒரே நிமிஷம். அடேங்கப்பா வர்த்து பாருங்கள் அந்த அழகா பாருங்கள். அப்பா செம. ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வழி வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸ். உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி தெரியுதா. ஸோ இங்கே தான் குளிக்க போகிறோம். தண்ணி அப்படியே போகுது கீழே. ஊட்டியில் குளிக்கிறோம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. வாங்க போகலாம். கையில் விடாம சரி கேமரா. ஐயோ அவன் வலிக்க வச்சுக்கிறா. ஐயோ கல்ல பிடிக்கிறேன். எங்கள் பிள்ளை கல்லு தாண்டா. ஐயோ உள்ளே போய் கொண்டாந்து எனக்கு வந்தேன். வயிறெல்லாம் வலிக்கலாம். கல்லுது. Round 2. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா அப்படியே ஃபால்ஸ் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. பா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துலேருந்து கிளம்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வில்லேஜில் கிளம்பியாச்சு. அப்படியே கிளைமேட்டை பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வியூ தான். உங்களுக்கு எதாவது தெரியுது பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளைமேட் தாங்க அல்டிமேட்டு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற எங்கள் வில்லேஜ் சைடெலாம் இவ்வளோலாம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ குந்தா சைடு எப்போவுமே இந்த கிளைமேட் வந்துடும். ஈவினிங் டைம்னாலே ஒரு 4:30 5 o'clockனு இந்த கிளைமேட் வந்துடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் அங்கே கிளம்பி வர பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கல ஏன் ஃபால்ஸில் பேசலை. நான் ஆக்சுவலி மைக் எல்லாமே கழட்டி வச்சிட்டேன். ஸோ அதனால் பேசினாலும் பெருசாக கேட்காது. ஸோ பேசலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபால்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டான இடம். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நாளைக்கு வரணும் குளிக்கணும்னு தோணுது. பட் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு. ஸோ என்ன இது எப்படின்னு எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. பட் இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ அதுக்குள்ளே கோயம்புத்தூர் போனாலும் போர் அடிக்கும். ஸோ ஊட்டிலேயே இன்னும் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் பாட்டில் நம்ம பக்காசுரன் மலை, எக்கோராக்கெலாம் போயிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
கிளைமேட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த பக்கம் போய் குந்தா வியூ காட்டுறேன் பாருங்களேன், அந்த மிஸ்ட்டுக்கு அதுக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க, ஃபால்ஸில் தண்ணி அப்பா ஐஸ் கட்டி, ஐஸ் தண்ணி தான், குளிக்கவே அவ்வளோ சில்லு. பட்டு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் குளிச்சது கிடையாது. ஐ மீன் குளிச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வயசில். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறனால லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம குளிக்க நடந்து போனோம்ல, ஸோ அந்த வழி வந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரே நிமிஷம், நம்ம வரும்போது தான் மாடு கிராஸ் ஆகும். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல வழி தெரியுது. ஸோ இதோட தான் அப்படியே நடந்து போகணும். ஒரு 15 மினிட்ஸ் நடந்து போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். குடுகுடும் என்ன மாதிரி ஓடி போனீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரே நிமிஷம் உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ தெரியுதா லைட் பிரைட்னஸ். ஸோ கேமராவில் உங்களுக்கு எவ்வளோ எவிடெண்ட்டாக இருக்குதுன்னு தெரில, பட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்ட் இந்த ஃபாகி கிளைமேட்டில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ மிஷினோட்ட காட்டுற ஃப்ரண்ட் காட்டுற பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இதுதான் என்னோடய பைக். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பின்னாடி இதை இது பண்ணாதீங்க, இது துணி, நம்ம குளித்து மாற்றின துணி. சரி கிளம்புவோமா, வண்டி வரலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, பட் நான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மிஸ்ட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியுது அப்படியே மேலே அப்படியே போகுது, நல்லா இருக்கேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இங்கே வந்து குளிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் அந்த வில்லேஜ் அழகாக பாருங்களேன் அப்பா. அண்ட் தென் தேங்க்யூ. அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டு போங்க. தேங்க்யூ.